காதல், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ ரெண்டுக்கு நடுவில் கிறிஸ்டியன் உண்டு வச்சுக்கிட்டேன். அது ஒன்று மில்லியன், அது கிறிஸ்டியன் லவ். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தால் அது இந்த காதல் தான். இணை வைக்கிறது பெரும்பாவம். அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்கிறதுலேயே ஆகப்பெரிய நோவினை லவ் பண்ணுறது தான். அவன் எப்படி வளர்த்தவன் அந்த பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குமராக்கி இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமென்று ரெடி ஆகல. ஒரு கலிசரையை கண்டு ஒரு குடிகாரன், ஒரு தூள்காரனை நல்லவன் என்றாலும் அவன் நல்லவனா? லவ் பண்ணால் அவன் நல்லவன் இல்லை. ஒரு வானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு சொல்கிற நாங்கள் லவ் ஒன்று பண்ணுறோம், மாஷா அல்லாஹ் ஒரு சாலியான பொடியன், காலில் கிடக்கிறதால அடிக்கணும். சாலியான பொடியன் லவ் பண்ண மாட்டானே. அவர் சொல்கிற நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம், மாஷா அல்லாஹ் ஃபுல் கை சட்டை, ஃபேஸ் கவர், தகஜத்து விட மாட்டான். என்னத்துக்கு தோலை தகஜத்து ஒன்றும் தேவையில்லை. ஒன்றை லவ் பண்ணால் எல்லாம் சைவரால் பெருக்கியாச்சு முடிச்சு. என்ன அவள்கிட்ட என்ன ஈமான் இருக்கு அவளுக்கிட்ட? இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க தெரியாதா? நீயா போய் செலக்ட் பண்ணணுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா அது திருமணம் இல்லை, விபச்சாரம். 14 வயசுக்குள்ள லவ் பண்ணுது. 14 வயசு லவ் பண்ணுறாள், ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்னுட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரன், அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பெரு தூளை காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள், கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்று கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விட்றேன். அவர் அங்கே தீர்க்க தரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள், போதை பாவிக்கிறவன்கள், அந்த கௌபத்துல்லாவை கட்டி பிடிச்சிக்கு சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா, அந்த போதைக்கு பிறகு தானே அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸ் நேற்று வந்துருக்கு, பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குற தூளுக்காக பொண்டாட்டிக்கு வேலை பேசினவனும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. அம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில். அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. அவனும் அந்த போதைக்கு பிறகுதான், அவன் உசுரும் அதுக்கு பிறகுதான் பெரும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருன்னு.